இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் என்ன பண்ணாலும் நம்மளை குறை சொல்கிறதுக்குனே சில குரூப் இருப்பாங்க. அந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் கடந்து போகிறது எப்படி அப்படின்ட்டு இந்த கதை மூலிமா நாம் பார்க்கலாம். ஒரு ஊரில் பட்டினத்தார் என்று சொல்லி ஒருவர் இருந்தார். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். கோடீஸ்வரனான அவர் ஒரு நாள் அத்தனை செல்வத்தையும் துறந்துவிட்டு துறவரம் பூண்டார். கோமணத்துடன் கிளம்பினார். கையில் திருவோடு வைத்திருப்பது கூட உண்மையான துறவுக்கு எதிரானது என்பது அவருடைய கருத்து. ஒரு முறை ஒரு வயல்வெளியாக நடந்து சென்றவர் மிகவும் களைப்படைந்தார். அப்படியே வரப்பில் படுத்து தூங்கினார். வளர்ந்திருந்த நெற்செடிகள் காற்றில் அசைந்து அவரின் சட்டை அணிந்திராத உடம்பில் குத்தி ரணப்படுத்தின. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாதவராக அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அப்போது அந்த வழியாக பெண்கள் சிலர் அந்த வரப்பு வழியாக நடந்து வந்தனர். இந்த பட்டினத்தார் வரப்பின் மீது படுத்திருந்த காரணத்தால் அவர்களால் அவரை தாண்டி செல்வது கடினமாக இருந்தது. அவர்களுக்கு அவர் பட்டினத்தார் என்பது தெரியாது. யாரோ ஒரு சாமியார் என்று நினைத்தனர். அப்போது அதில் ஒரு பெண், யாரோ ஒரு மகான் உறங்கிக் கொண்டிருக்கிறார், அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறி வரப்பை விட்டு கீழே இறங்கி நடந்தாள். இதை கேட்ட இன்னொரு பெண்மணியோ, இவரா பெரிய மகான், ஆசையை அடக்க முடியாமல் தூங்குவதற்கு கூட வரப்பை தலையணையாக பயன்படுத்தி கொண்டு தூங்குகிறார் பாரு என்று இலக்காரமாகவும் கோபமாகவும் பேசினாள். இதை கேட்ட பட்டினத்தார் கடும் அதிர்ச்சி அடைந்தார். அந்த பெண்ணுக்கு இருக்கும் புத்தி கூட தனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று வேதனைப்பட்ட அவர் அந்த பெண்கள் அங்கிருந்து கடந்து போனதும் வரப்பில் இருந்த தலையை கீழே வைத்து படுத்தார். சற்று நேரத்தில் அந்த பெண்கள் திரும்பி வந்தனர். அப்போது அந்த சாமியார் வரப்பிலிருந்து கீழே படுத்திருப்பதை பார்த்த அந்த பெண்மணி, பார்த்தாயா, நீ சொன்னதை கேட்டு வரப்பிலிருந்து தன்னுடைய தலையை கீழே வைத்து படுத்து விட்டார். இப்போது சொல், அவர் மிகப்பெரிய மகான்தானே என்று அகமகிழ்ந்து கூறினாள் ஒரு பெண். அதற்கு மற்றொரு பெண்ணோ, இவரா பெரிய மகான், இந்த வழியாக போகிறவர்களெல்லாம் தன்னை பற்றி என்ன பேசி செல்கின்றனர் என ஒட்டு கேட்டு அதை பற்றி கவலைப்படுகிறார். இவரை போய் பெரிய மகான் என்று சொல்கிறாயே என்று சொன்னால் அந்த இரண்டாவது பெண்மணி. இதை கேட்ட பட்டினத்தார் உண்மையிலேயே மிகவும் அதிர்ந்து போனார். இனிமேல் யாருடைய விமர்சனத்திற்காகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக் கூடாது என்று அப்போது முதல் அவர் திடமாக முடிவெடுத்தார். எப்போதுமே விமர்சனத்தில் இரண்டு வகை இருக்கும். ஒன்று நேர்மறை விமர்சனம், இன்னொன்று எதிர்மறை விமர்சனம். நேர்மறையான எண்ணம் கொண்டவர்களின் விமர்சனம் எப்போதும் திருப்தி அளிக்கும் விதமாகவே இருக்கும். அந்த முதல் பெண்மணி கூறியதைப் போல அது இருக்கும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் செய்யக்கூடிய விமர்சனம் எப்போதும் குற்றம் குறைகளை காண்பதாகவே இருக்கும். அதாவது அந்த இரண்டாவது பெண்மணியைப் போல இருக்கும். எனவே இது போன்ற நேர்மறையான விமர்சனங்களுக்காக காத்து கிடக்காமல் உங்களுடைய உள்ளத்துக்கு எது நேர்மையானதாக தெரிகிறதோ அந்த பாதையில் உங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருங்கள். விமர்சனங்களை புறக்கணித்து விடுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.